வணக்கம். சினி சினி மினி மினி ஆகாய தாமரைகள் இப்படி ஒரு படம். இது சுரேஷ் கதாநாயகனாக நடித்த படம், ரேவதி கதாநாயகியாக நடித்த திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன். இந்த வி அழகப்பன்றவர் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியவர். அந்த படத்தினுடைய கதாநாயகி மேனகா. அந்த மேனகா யார் அப்படின்னா, இப்போ கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே, இந்த கீர்த்தி சுரேஷனுடைய அம்மா. அந்த திரைப்படத்திற்கு நான் மக்கள் தொடர்பாளர். அந்த படத்தில் கதாநாயகனாக சுரேஷை கமிட் பண்ணியாச்சு. பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ். பன்னீர் புஷ்பங்கள் படம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இளஞ்சோடிகள்னு படம், இது மாதிரி நிறையா அந்த காலகட்டத்தில் வந்த காதல் கதைகள் பலவற்றிலும் கதாநாயகனாக நடித்து தனக்குன்னு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு இளம் நடிகர் சுரேஷ். கதாநாயகியாக யாரை கமிட் பண்ணலாம் அப்படின்போது அழகப்பன் சார் மனசுக்குள்ளே நினச்சது என்ன அப்படின்னா, ரேவதி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சார். ரேவதி நடித்தா நல்லாயிருக்குன்ற காரணம் என்ன, அதுக்கு முதல்ல மண்வாசனை திரைக்கு வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது கிராமத்து காதல் கதை. ஆகாய தாமரைகளுங்கிற வில்லேஜ் சப்ஜெக்ட். ரேவதி நடித்தா அந்த கதாபாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அழகப்பன் சார் மனசுக்குள்ளே நினச்சி ரேவதியை கமிட் பண்ணுறதுக்காக பல முயற்சிகளை செய்தார். ஆனால் ரேவதியை கமிட் பண்ண முடியலை, பார்க்க முடியலை, கதை சொல்ல முடியலை, நேரில் சந்தித்து பேச முடியலை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, ராமையா விஸ்வநாத படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, ஃப்ளாப்பு. அதுக்கு பிறகு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சு ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடந்துச்சு. அழகப்பன்னா யாருன்னே தெரியாது. ஒரு படத்தொகுப்பாளருடைய அரவணைப்பில் அந்த திரைப்படத்தை வந்து அழகப்பன் சார் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் பெரிய ஃபினான்சியல் பேக்ரவுண்டு அந்த படம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இல்லை அப்படின்றதான் உண்மை. இப்படி மைனஸ்களில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது மண்வாசனைன்ற ஒரு வெற்றி படம், பாரதி ராஜா வந்து கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் கதாநாயகியாக நடித்த ரேவதி அப்படின்னு வரும்போது இமிடியேட்டாக ஒரு மைனஸில் இருக்கக்கூடிய தோல்வி படங்களை எடுத்த, இல்லாட்டி ஒரு படத்தை முடிச்சுன்னு ரிலீஸ் ஆகாத நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அவங்க எப்படி கதை கேட்பாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க? இப்படி இருக்கும்போது பாரதி ராஜாட்ட அழகப்பன் சார் இந்த விஷயத்தை வந்து போய் சொன்னார். அதுக்கு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பாரதி ராஜா எப்படி உதவி இயக்குனராக ஆரம்பத்தில் படங்களெல்லாம் பணியாற்றி கொண்டு இருந்தாரோ அதே போல் அழகப்பன் சாரும் பாரதி ராஜா ஒர்க் பண்ண அதே பீரியடில் பாரதி ராஜா எப்படி உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணாரோ அதே போல் அழகப்பன் சார் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணார். அன்னக்கிளி திரைப்படத்திலாம் அசோசியேட் டைரக்டர் அழகப்பன் சார். அந்த படத்தில் தான் இளையராஜா முதல் முறையாக இசையமைப்பாளர் அறிமுகமாகிறாரு. அந்த படத்துக்கு இணை இயக்குனர் அழகப்பன், தேவராஜ் மோகன்ட்ட. இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு பாரதி ராஜா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரேவதி இது மாதிரி அழகப்பன் ஒரு டைரக்டர் வந்து உனக்கு கதை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணானான். இல்லை அவர் ஏதோ ட்ரை பண்ணார், இன்னும் நீ கதையை கேட்கல அப்படி தானே, ஒன்று நினச்சிக்கோ, அவன் அருமையான டெக்னீஷியன். நான் எப்படி ஒரு படம் பண்ணி எனக்குன்னு பேர் புகழை வாங்கி வச்சுருக்கணும், அதே மாதிரி அவன் படத்தை பண்ணான் அப்படின்னா என் படம் மாதிரியே இருக்கும். நான் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைகள்லாம் வச்சு படம் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி நேம் வாங்கியிருக்கணும், அதே மாதிரி அவனும் பண்ணக்கூடியவன். அவன் டைரெக்ஷன் வந்து என் படம் மாதிரியே இருக்கும். அவன் டைரக்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா என் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவன் மேக்கிங்லாம் அப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு டேலண்டட் ஃபெலோ. அதனால் நீ என்ன பண்ணுற, அவன் உன்னை ட்ரை பண்ணான்னா கதையை கேளு, நடி, நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா சொன்னார். பாரதி ராஜா சொன்ன பிறகு அழகப்பன் சார் ட்ரை பண்ணுமுன்னே ரேவதி அழகப்பன் சார் வர சொல்லி கதையை கேட்டாங்க. கதை பிடிச்சிருச்சு, நடிக்க சம்மதிச்சாங்க. அதுதான் ஆகாய தாமரைகள். சுரேஷ், ரேவதி. ரேவதியின் அண்ணனாக அதில் நடித்திருந்தவர் சத்யராஜ். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒட்டன்சத்திரத்தில் 1 மாதம் நடந்துச்சு. நான் அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போனேன், ஒட்டன்சத்திரத்துக்கு. என்ன இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன இருக்குன்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவங்க அழகப்பன் சார் போன இடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க ஒரு ஃபைனான்சியர் அப்படின்ற மேட்ரு மாதிரி எதிர்பார்த்து அந்த ஃபைனான்சியர்கிட்ட காசு வந்துடும், அதை வாங்கிக்கிட்டு அப்படியே படப்பிடிப்பு நடத்தலான்ற மாதிரி ஏதோ நினச்சி இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. கிட்டத்தட்ட 100 பேர் என்டையர் யூனிட் கிளம்பி போயாச்சு ஒட்டன்சத்திரத்துக்கு. இவங்க பணம் கிடைக்கும்னு நினச்சி போன இடத்துல அந்த ஃபைனான்சியர் கையை விரிச்சிட்டார். உங்களை நம்பித்தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கும்போது என்னென்னமே உங்களை யார் வர சொன்னதுன்னு கேட்டார். நீங்கள் நல்லா யோசிப்பாங்க, சினிமா படப்பிடிப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு போய் 100 பேர் கிளம்பி அங்கே வந்து ஏற்கனவே ஒரு 20 பேர் போயாச்சு, இன்னும் 80 பேர் சென்னையிலேருந்து ஒட்டன்சத்திரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, ஆன் த வே. இப்போ அங்கே வந்து பணம் கொடுக்குற ஆள் கையை விரிச்சாச்சு. எப்படி படப்பிடிப்பு நடக்கும்? இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் சொல்லப்போனால் செயினெல்லாம் அடமானம் வச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மேட்டர்லாம் நடந்திருக்கு. அப்படிங்க அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி வச்சு லாட்ஜ், அங்கே இருக்க லாட்ஜு காரங்கிட்ட ஒரு 4-5 நாள் எங்களுக்கு பணம் வந்துடும், அந்த பிறகு நாங்கள் தரேன்ற மாதிரி ஏதோ சொல்லி அங்கே இருக்க ஆள் ஒருத்தர்கிட்ட சொல்ல வச்சு, அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் சொல்ல வச்சு இவங்க படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்க. நான் போகும்போது பார்த்தா வெரி புவர்
பொசிஷன். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லெமன் ரைஸு, தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த பேட்டர்னில் தான் படப்பிடிப்பில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதேமாதிரி நானும் ஒரு தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பக்கத்துலேயே வந்து சுரேஷ், ரேவதி 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்க பேசினா எனக்கு கேட்கும். அந்தளவு பக்கத்துலேயே தான் வச்சுக்கோங்களேன். வந்து சேரில் உட்காந்து அவங்களும் இதேமாதிரி சாம்பார் சாதத்தையோ தக்காளி சாதத்தையோ என்னத்தையோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் வந்து ரேவதிகிட்ட சொன்னாப்புல, சாப்பாடு விஷயம்லாம் வெறிப்புவராக இருக்குது, என்ன இது எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஷூட்டிங்கில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் போட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்படி. அழகப்பன் சார்ட்ட நான் சொல்ல போகிறேன், என்ன சார் சாப்பாடு விஷயம்லாம் என்ன சார் இவ்வளோ புவராக இருக்குது, அது நல்லது கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் ரேவதிகிட்ட சொல்கிறாப்புல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சுரேஷ், ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ. சாப்பாடுன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, அது ஒரு முக்கியமான விஷயமா? ப்ரொடியூசருக்கு வந்து 1000 பிரச்சனை இருக்கலாம், அவங்க எதிர்பார்த்த இடத்துல ஏதோ பணம் கிடைக்கல, பணம் பின்னாடி வரும்ன்றாங்க, 4-5 நாள் கழிச்சு வரும்னு. அதுவரை கையில் இருக்கிற ரூபா வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றது நமக்கு தெரியுதுல. we have to கோஆப்ரேட், நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், நம்ம ஒத்துழைக்கணும். அவங்க பணம் வந்த பிறகு அவங்க நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க, அதுவரை நம்ம அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கூடக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீன்னு ரேவதி சொன்னாங்க. அப்படி பின்னாடி நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரேவதி மேடம் எனக்கு நல்ல பழக்கமான பிறகு இதே விஷயத்தை அவங்ககிட்ட நான் சொன்னேன். சுரேஷும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஃபுட்டு எனக்கு முக்கியம் கிடையாது, ஃபுட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அது என் காதில் விழுந்துச்சு. அதனால் நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் என் காதில் விழுந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் என் காதில் விழுந்து இதை அழகப்பன் சார்ட்ட நான் சொன்னேன். அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் தெரியுமா இதை நான் சொன்னதுக்கு. நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா? சாப்பாடு விஷயம் முக்கியம் கிடையாது எனக்கு, எனக்கு கேரக்டர், கதை, என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய நடிப்பு, இந்த தொழில் இதுதான் முக்கியம், ஃபுட்டு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது அழகப்பன் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் ரேவதி இப்படியா சார் சொல்லிச்சு, சார் என்ன சார் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அப்போ அழகப்பன் சார் என்கிட்ட சொன்னார். இது ஒன்று. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, சேலத்துலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கதையை வந்து அழகப்பன் சார் சொன்னார், கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லாயிருக்கு அப்படின்னு. அந்த படத்தை உடனே சேலம் ஏரியா கமிட் பண்ணி அமௌண்ட் கொடுத்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஏரியா கமிட் ஆச்சு, ஷூட்டிங் ஆரம்பித்த 4வது நாள்லேயே கமிட் ஆகி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மலமலன்னு அடுத்தடுத்து ஏரியாக்கள் போச்சு, அப்படிங்க வச்சு கமிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பணம் தான் வர ஆரம்பிச்சிருச்சுல. அதுக்கு பிறகு அந்த மோசமான நிலைமைகள், சாப்பாடு அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி எந்த அளவுக்கு சந்தோஷமாக எல்லாரையும் வைக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அழகப்பன் சார் பின்னாடி பண்ணார். இதெல்லாம் பின்னாடி நடந்த மேட்டர்கள். ஆனால் அந்த படம் பிஸ்னஸ் ஆனதுக்கு பெரிய காரணம் அந்த படத்தினுடைய கதாநாயகி ரேவதி அப்படின்றது தான் காரணம். அதான் உண்மை. மண் வாசனை வெற்றி படத்தினுடைய கதாநாயகி, அடுத்த படம் ஆகாய தாமரைகள், அதில் ரேவதி கதாநாயகின்னு. அந்த படம் அனைத்து ஏரியாவும் பிஸ்னஸ் ஆனதுக்கு காரணமே அந்த படத்தின் கதாநாயகியாக ரேவதி இருந்தது தான். அப்படிப்பட்ட வேல்யூ, மதிப்பு, மரியாதை விநியோகஸ்தர்கள் மத்தியில் ரேவதிக்கு அப்போது இருந்தது அப்படின்றது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த சம்பவங்களின் மூலம் ரேவதிக்கு எப்படிப்பட்ட மதிப்பு, மரியாதை இருந்தது விநியோகஸ்தர்கள் மத்தியில் அப்படின்றது ஒன்று. இதை தாண்டி ரேவதி எப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு இந்த விஷயங்களை நான் கூறுகிறேன்.